15 நிமிஷம் ஆயிடுத்து, நன்னா வெந்திருக்கும் தனக்குள் சொல்லிக்கொண்டே கேமா இட்லி குக்கரை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வைத்தாள். இன்னைக்கு லீவு போட்டுறேன்னு பெருமை அடிச்சுட்டு இந்த மனுஷன் முக்கியமான வேலையா நானும் பாசும் பெங்களூர் வரை போகணும், காலம்பரை சீக்கிரமே கிளம்பிடுவேன்னு 5 மணிக்கே கிளம்பி போய்விட்டார். சாயந்தரம் 7 மணிக்குள் வந்துடுவேன்னு எனக்கு ஆறுதல் வார்த்தையை தூவிட்டு போயிட்டார். ஹேமா முணுமுணுத்து கொண்டே உப்பு கொழுக்கட்டை தயார் செய்யும் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். திருச்சியில் பிறந்து வளர்ந்த ஹேமா சங்கரனுக்கும் செண்பகத்திற்கும் பிறந்த செல்லப்பெண். சிறு வயதிலிருந்தே புத்திசாலி மட்டுமல்லாமல் தைரியமானவளும் கூட. ஹேமாவும் தன் கல்லூரி படிப்பிற்கு பின் தொலைதூர கல்வி மூலம் MBA படித்து முடித்துவிட்டு அப்பாவின் ஸ்டோர் நிர்வாகத்திற்கு உதவியாக இருந்தாள். திருமணம் ஆகும் வரை. பிரசன்னா ஹேமாவின் கணவன். சொந்த ஊர் கும்பகோணமாக இருந்தாலும் கல்லூரி படிப்பிலிருந்தே சென்னையில் வசிப்பவன். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் பெற்றோர்களின் அகால மரணத்தால் பிரசன்னாவின் அண்ணா சென்னையில் நல்ல வேலை வசதிகளுடன் இருந்த பிரசாந்த் தன்னுடன் தம்பியை அழைத்து கொண்டு போய்விட்டான். பிரசன்னா கட்டுமானத்துறை படிப்பை முடித்துவிட்டு மிக நல்ல பதவியில் வேலையில் அமரும் வரை பிரசாந்துடன் இருந்தான். அந்த பெரிய கட்டுமான நிறுவனத்தின் உயர் பதவியில் கடந்த 4 வருடங்களாக பெரம்பூரில் உள்ள நவீன வசதிகளுடன் கூடிய பிளாட்டில் இருக்கிறான். 6 வருடங்களுக்கு முன் பிரசன்னாவிற்கும் கேமாவிற்கும் திருமணமாகி 4.5 வயதில் சபரிஸ் என்ற பையன் இருக்கிறான். வெள்ளை கொழுக்கட்டை ரெடி, உப்பும் இதோ ஆகிவிட்டது தனக்குள் கூறிக்கொண்டே கேமா மணியை பார்த்தாள். 8:30 ஆக 2 நிமிடங்கள். காமாட்சி விளக்கை ஏற்றிவிட்டு பூஜை நோன்பிற்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் படத்தின் முன் பலகையில் வைத்தாள். தட்டில் பிரசாத காரடையான், நோன்படைகள், வெண்ணெய் இத்தியாதிகளை வைக்கும் முன் மடியார் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து கொண்டாள். நீயே மடிசார் கட்டிக்க பழையிட்டியோனோ? விசாரம் உன்னை மாம்பழம் கோவிலில் பார்த்தாலாம். உங்க பொண்ணு என்னம்மா மடிசார் கட்டின்று அழகா வந்தான்னு ஒரே புகழ்ச்சிதான் உன்னை பற்றி. ஆமாம், நாங்கள் போன வாரம் அயோத்தியா மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னு போனோம். ஆசாரியெல்லாம் வர்றான்னு சொன்னதால மடிசாரில் தான் போனேன். இருவரும் அங்கே வந்து அச்சம் கண்டின்றார். அதுக்கு முன்னாடி சிவா விஷ்ணு கோவிலுக்கு போனப்ப விசாலம் மாமியா பார்த்தோம். நேற்று இரவில் கேமாவிற்கும் அவள் அம்மாவிற்கும் இடையில் நடந்த வாட்ஸ்அப் உரையாடலை நினைவு கூர்ந்தாள். லேசான புன்னகையுடன் கேமா நோன்பை ஆரம்பிக்க முனைந்தாள். அம்பாள் மட்டும்தான் எப்போதும் மனதில் வேண்டி வரும். மகாலட்சுமியின் பாதங்களில் பூவை போட்டு முன்னமே வைத்திருந்த மஞ்சள் சரடு எடுத்து சரியாக கட்டிக்கொண்டு உருகாத வெண்ணையும் ஓரடியும் நான் ஊற்றேன். ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருத்தல் வேண்டும். ஹேமா நோன்பை முடித்து ஹாலுக்குள் வந்தபோது மணி 9:30. அப்பாடா, எல்லாம் சரியாக நடந்தன. 12 மணிக்கு போய் சபரிசை அழைத்து கொண்டு வந்துவிட்டால் வேலை முடிந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஆன்லைன் வேலையை தொடங்கலாம் என்று அன்றைய மாலை வரையில் திட்டம் வகுத்து கொண்டே சோபாவில் உட்கார்ந்தாள். அம்மாவிடம் வாட்ஸ்அப்பில் செய்தி சொல்ல மொபைல் போனை எடுத்த போது போன் ஒலித்தது. ஹலோ, ஹேமா ஹியர். யார் பேசுகிறீங்க? மேடம், பிரசாந்த் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். பிரசன்னா சாரும் MDயும் பெங்களூருக்கு ரயிலில் போனாங்க இந்த தடவை. ஆனால் அந்த ரயில் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் சுபாஷும் போக போகிறோம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அவன் அதுக்கப்புறம் பேசியது எதுவுமே ஹேமாவின் காதை எட்டவில்லை. கண்ணை மூடிக்கொண்டாள். மஞ்சள் சரடு கையால் தொட்டுக்கொண்டே 1/2 நிமிடம் அம்பாளை மனதில் ஏற்று தியானித்தாள். கண்ணில் நீர் தழும்ப ஒரு பெருமூச்சுடன் போனை பார்த்தாள். கட்டாகி மீண்டும் பிரசாத் அழைப்பு வந்தது. மேடம், திடீர்னு பதிலே இல்லாமல் போன் கட்டு செஞ்சுட்டீங்க. பயப்பட வேண்டாம், நிச்சயம் சாருக்கு எதுவும் நடந்திருக்காது. ஹேமா மிகவும் திடமான குரலில், பிரசாத், நான் தைரியமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்யணும். நானும் உங்களோடு வரேன். நீங்கள் கிளம்பி என் வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே மேடம், இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே வாரம். ஆனால் உங்களுக்கு ஏன் சிரமம்? அதற்குள் கேமா பூனை கட் செய்து விட்டாள். கேமா வேகமாக தயாராகி பக்கத்து பிளாட்டில் இருக்கும் சங்கீதாவிடம் விஷயத்தை சொல்ல
அவள் பையன் சுவாமி அழைத்து கொண்டு வரும்போது சபரிசையும் கூட்டி வந்து அவள் வீட்டில் தங்க வைத்து கவனித்து கொள்கிறேன். நீ கவலைப்படாம போ, நல்லது நடக்கும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹேமா நோன்பு குளக்கட்டைகளை நிரம்பிய டப்பாவை சங்கீதாவிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்து பிரசாந்தின் காரை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அடுத்த 5 நிமிடங்களில் கார் வந்து பெங்களூரை நோக்கி விரைந்தது. போகும் வழியிலேயே பிரசாந்தும் சுபாஷும் மாற்றி மாற்றி ரயில்வே தகவல் மையத்திற்கு போன் செய்து கொண்டே வந்தனர். ஆமாம், பிரசன்னா ராமச்சந்திரன், கரெக்ட். எங்கே? அப்படியா? ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எப்போது என்று கேட்க கேட்க பரபரப்புடன் ஹேமா, என்னாச்சு சுபாஷ்? ஏதா இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு என்று கேட்டாள். பிரசன்னா சாருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை, ஆனால் பலத்த காயங்கள். ஹாய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நியர் முகுந்தாபுரம் அப்படின்றாங்க. ஆனால் எம்டி பற்றி எதுவும் தகவல் இல்லை என சொல்லிவிட்டு நாம் இன்னும் 2 மணி நேரத்தில் அங்கே இருப்போம். கவலைப்படாதீங்க மேடம், பிரசன்னா சாருக்கு நல்லபடியாக ஆகும் என்று கேமாவுக்கு ஆறுதல் சொன்னான். டிரைவர் ஐயாசாமி மிகவும் அனுபவசாலி மற்றும் இதே சாலையில் பிரசன்னா சுபாஷுடனும் அவர்களின் சீனியர் அசோக்குடனும் நிறைய முறை அலுவலக வேலைகளுக்காக ஓட்டி வந்திருக்கிறார் என்பதால் உள் வழியாக போய் 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே மருத்துவமனை வந்து சேர்ந்து விட்டார். மருத்துவமனையில் சரியான கூட்டம். அந்த இடமே போர்க்களம் போல் அல்லோகலப்பட்டு அழுகையும் கூக்குரலுமாக இருந்ததை பார்த்து கேமாவின் பதட்டமும் இன்னும் அதிகமாகியது. வண்டி நின்றவுடன் சுபாஷ் வேகமாக ஓடி சென்று எப்படியோ உள்ளே புகுந்து ரிசப்ஷனில் விசாரணை செய்து 15 நிமிடங்களில் தகவல் அறிந்தான். அவன் வரவை எதிர்பார்த்து வெளியே நின்றிருந்த பிரசாந்தையும் கேமாவையும் உள்ளே வர சொல்லி கைகளால் சைகை செய்தான். அவர்கள் வந்ததும், சீக்கிரம் வாங்க, வார்டு நம்பர் 110, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸ்பெஷல் வார்டு, லிஃப்ட் அங்கே என்று கையை காட்டி முன்னால் ஓடினாள். மூவரும் வார்டு 110 அருகில் சென்றனர். அப்போது உள்ளே இருந்து வந்த நர்ஸ் இவர்களை பார்த்து, நீங்கள் பிரசன்னா ரிலேட்டிவா? அவர் மஞ்சுளாவை பார்க்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் மஞ்சுளாவா என்று கேட்டாள். ஹேமா சொன்னாள், நான் கேமா, அவரோட வைஃப். இவங்க 2 பேரும் அவரோட கிளிக்ஸு. அவர் அண்ணி பேரு மஞ்சுளா. நாங்கள் அவரை பார்க்க முடியுமா? எஸ், ஆனால் அவர் ஒய்ஃப் பேர் வேற ஏதோ சொன்னார். சரியாக பேச முடியாததால் எங்களால் மஞ்சுளா வார்த்தை தவிர வேறு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் போய் பாருங்க என்று சொல்லி இவர்களை உள்ளே அனுமதித்தாள். கட்டிலில் ஆஸ்பத்திரி உடையில் கண்ணை மூடி வைத்து கொண்டிருந்த பிரசன்னாவை நெருங்கினர் மூவரும். கேமா தன் மஞ்சள் சடை கைகளால் அழுத்தி பிடித்து கொண்டு காமாட்சி அம்மன் ஸ்லோகம் மனதிற்குள் ஜபித்தாள். பிரசன்னாவின் கட்டில் அருகே வந்ததும், சுபாஷ் சார், பிரசன்னா சார், நானும் பிரசாந்த், கேமா மேடம் வந்திருக்கும் பாருங்க என்று சொல்லி முகத்தை அருகில் பார்த்தவன் என்னவோ கன்ஃபியூஷன். ஏய் பிரசாந்த், மேடம் நீங்கள் பாருங்க, இவர் யாரு என்றான். பிரசாந்த் உடனே எஸ் என்று கத்தினான். கேமா பக்கத்தில் போய் பார்த்துவிட்டு, இது என் பிரசன்னா இல்லை, என்ன நடக்குது இங்கே என்று சத்தமாக கேட்டாள். இவர்கள் பதற்றத்தை கண்டு அரைவாசலில் இருந்த நர்ஸ் விரைந்து வந்தாள். சத்தம் போடாதீங்க மேடம், என்ன விஷயம் என்று கேட்டாள். அது என் கணவர் பிரசன்னா இல்லை, கேமா பட்டென்று சொன்னாள். நர்ஸ் உடனே அருகில் இருந்த பர்சிலிருந்து ஒரு அடையாள அட்டை எடுத்து காட்டினாள். அதில் ஆர் பிரசன்னா, மேனேஜர், அட்ரஸ் எல்லாம் காட்டியது. இதெல்லாம் சரி, ஆனால் என் பேரும் ஆர் பிரசன்னா, அவர் இல்லை இது. மேலும் இந்த வார்டில் இருக்கும் கம்பெனியில் அவர் வேலை பார்க்கலை. அப்படின்னா அதே ரயிலில் பயணம் செஞ்சா அவர் எங்கே? இன்னமும் வேறு ஏதாவது வார்டில் யாராவது விபத்தில் காயமடைஞ்சவங்க இருக்காங்களா? ஹேமா படபடவென்று கொட்டி தீர்த்தாள். இதற்கிடையில் சுபாஷ் வெளியே சென்று விசாரித்துவிட்டு பெயர் பட்டியல் முழுவதையும் பார்த்துவிட்டு வந்து கூறினான், இதில் ஒரே ஒரு பிரசன்னா தான் இருக்கு. மீண்டும் விபத்து நடந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போய் பார்க்கலாம், விசாரிக்கலாம் என்றான். ஹேமாவும் பிரசாந்தும் அதுவே நல்லது என்று எண்ணி அங்கிருந்து நகர ஆரம்பித்தனர். அப்போது கட்டிலில் அரை மயக்கத்தில் இருந்த பிரசன்னா சகோதரி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நான் அந்த புனே கம்பெனியின் மதுரை கிளையில் வேலை பார்க்குறேன். இங்கே வேலை நிமித்தமாக வந்தபோது இப்படி ஆயிடுச்சு. அந்த பர்சல் இன்னொரு விசிட்டிங் கார்டு இருக்கும். அதில் மஞ்சுளா என்ற என் அக்காவோட சென்னை அட்ரஸ் நம்பர் எல்லாம் இருக்கும். ஃபோன் செய்து தகவல் தெரிவித்துவிட்டு இங்கு வர சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று திக்கு திணறி ஈனசுரத்தில் சொன்னான்.
கேமா இதை பிரசாந்த் சுபாஷிடம் கூறி நர்ஸ் பெண் அங்கே இல்லாததால் கூப்பிட்டு வர சொன்னாள். மேடம், நமக்கு நேரமில்லை, போகும்போது ரிசப்ஷனில் சொல்லிட்டு போகலாம் என்றான் சுபாஷ். ஆனால் கேமா அதை மறுத்து அவளுடைய போனை எடுத்து மஞ்சளா என்ற பெண்ணிடம் விவரம் கூறி மருத்துவமனை முகவரியை அனுப்பினாள். அதற்குள் நர்ஸ் அங்கு வரவே அவளிடம் இதை சொல்லி மற்றவைகளை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு நகரும்போது, நன்றி சகோதரி என்று கைகூப்பி எழுந்திருக்க முயற்சி செய்த பிரசன்னாவை, படுத்துக்கோங்கோ, ரெஸ்ட் எடுங்கோ, உங்கள் அக்கா இன்னும் 3 மணி நேரத்தில் வந்துடுவாங்க என்று கூறி என் பிரசன்னா எப்படி இருக்காரோ எனும் மனக்கவலையுடன் கண்களில் கண்ணீர் முட்ட வேகமாக நடந்தாள். இப்போதுதான் அறிமுகமான ஒரு நபருக்கு தன் கஷ்டமான நிலைமையிலும் உதவி செய்யும் இந்த பெண்மணியை மனைவியாக பெற்ற பிரசன்னா அதிர்ஷ்டசாலி என்று நினைத்து சுபாஷும் நடந்தான். அவர்கள் மூவரும் மருத்துவமனையை விட்டு ரயில் நிலையம் திசையில் செல்லும் போது மணி 2:30 ஆகிவிட்டது. அவர் ஏன் இன்னும் போன் செய்யவில்லை? அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றால் இத்தனை நேரம் சும்மா இருக்க மாட்டாரே. என்ன பிரசாந்த், சுபாஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது போன் வந்ததா பிரசன்னா கிட்ட இருந்து என்று அவர்களிடம் கேட்டாள். இல்லை மேடம், பிரசன்னா சார் அப்படி இருக்கவே மாட்டார். ஏதாவது மிக முக்கியமான மீட்டிங் இருந்தால் ஒழிய அவர் எங்கிருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டை வாட்ஸ்அப் மூலம் அருமையாக நிர்வாகம் செய்வார். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, பிரசாந்த் சொன்னான். ரயில் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள கூட்டத்தில் நுழைந்து வெகு விரைவாக சுபாஷ் தகவல் அறிந்து வந்தான். அதற்கு முன்னரே மற்ற இருவரிடமும் சொல்லிவிட்டான். கூட்டத்திற்குள் வரவேண்டாம், ஸ்டேஷன் வாசலில் நின்றால் போதும் என்று. கேமா கவலை தேர்ந்த சோர்ந்த முகத்தோடு காயம்பட்டவர்களே சரியில் எடுத்துச் செல்வதையும் லேசாக அடிபட்டவர்களை கைத்தாங்களாக ஆம்புலன்ஸ் அருகே அழைத்துச் செல்வதையும் பார்த்து கொண்டிருந்தாள். சுமார் 20 நிமிடங்கள் கழிந்தன. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகம் போல் இருந்தது கேமாவுக்கு. அதன் பின்னர் வெளியே ஓடி வந்த சுபாஷ், லிஸ்ட்டை ஒரு முறை இல்லை 3 முறை செக் பண்ணிட்டேன், ஒரு ஆர் பிரசன்னா தான் இருக்கு. என்னவோ குழப்பம் நடந்திருக்கு சார். இதில் ட்ராவல் பண்ணலையோ ஒருவேளை என்று சொல்ல பிரசாந்த் உடனே நான் ஆபீஸுக்கு போன் செஞ்சு ஆசாவை கேட்கிறேன் என்று ஆயத்தமாக நானும் அவரை கூப்பிடுறேன் என்று கேமாவும் போனை பார்த்தபோதே பேட்டரி தீர்ந்து விட்டிருந்தது. மூவரும் செல்போனை சார்ஜ் செய்ய காருக்குள் நுழைந்தனர். சார்ஜர் இன்னைக்கு காலையிலேருந்து வேலை செய்யலை என்றார் ஐயாசாமி. கேமாவுக்கு மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை தோன்றியது. ஒருவேளை அவரும் எம்டியும் அந்த ரயிலில் பயணம் செய்யாமல் இருந்திருந்தா என்ன எண்ணி, பிரசாந்த், நாம் சென்னை திரும்ப போகலாம், எதுவாக இருந்தாலும் நாம் ஆபீஸில் போய் தெரிஞ்சுக்கலாம், சீக்கிரம் கிளம்புங்க என்றாள் உறுதியுடன். எல்லோரும் சம்மதித்து கார் திரும்ப சென்னை நோக்கி விரைந்தது. ஐயாசாமி எவ்வளவுதான் சாமர்த்தியமாக காரை ஓட்டினாலும் வரும்போது இருந்த வேகத்தில் போக முடியவில்லை. வழியில் வாகனங்கள் வரிசைகளின் நெரிசல் வெயில் தகித்தது. 50 கிலோமீட்டர் தாண்டி வெளியே சுமாரான கூட்டம் இருக்கும் பகுதியில் வரும்போது வண்டியை ஒரு கடையில் நிறுத்தி ஐயாசாமி சொன்னார். ஹேமாவிடம் ரொம்ப தாகமாக இருக்குமா, ஒரு சோடா குடிச்சிட்டு வாரேன். ஹேமா சரி என்று தலையசித்தாள். பிரசாந்த் சுபாஷிடம் சரி என்று காரை விட்டு இறங்கி கடைக்காரிடம் பேசிக்கொண்டே சோடா அருந்தும் வரையில் போனை சார்ஜ் செய்ய அனுமதி கேட்டு பிரசாந்த் செய்தான். சுபாஷ் வெளியே நின்றிருந்த கேமாவுக்கு சோடா வாங்கி கொடுத்து வந்தான். யாரும் எதுவும் பேசாமல் இருக்க திரும்பவும் பயணம் தொடர்ந்தது. வரும் வழியில் பிரசாந்த் மீண்டும் ஆசாவை தொடர்பு கொண்டான். சார்ஜ் ஆன 15 விழுக்காடுக்குள் பேச முயற்சி செய்து ஒரு வழியாக ஆசா தொடர்பில் வந்தாள். பிரசாந்த், எங்கடா இருக்க? எம்டி கூப்பிட்டு சீக்கிரம் வாங்கன்னாரு. பிரசன்னா சார் விஷயமா பேசணும்னு சொன்னாரு என்றால். அப்படியா, அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க என்று கேட்க தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. கைபேசியும் உயிரற்று போனது. பிரசாந்த் கேமாவை நோக்கி புன்னகையுடன் எம்டி போன் செய்தார் என்று ஆசா சொன்னாள். அவங்க எங்கே என்று ஆசா சொல்வதற்குள் லைன் கட்டாகி விட்டது என்றான். ஹேமா, நல்லதே நடக்க வேண்டும், நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் என்றாள். மனதில் இன்னமும் இருக்கும் சஞ்சலத்தை மறைத்து கொண்டு சென்னை வந்து அலுவலக வாசலை அடையும் போதே மணி 8. இவர்களை கண்டவுடன் ஆசா ஓடி வந்தாள். அதே சமயத்தில் மிகவும் வேகமாக நடந்து வந்த நரேஷ், நிர்வாக இயக்குனர். ஹலோ ஹேமா, ஒரு பதட்டமும் வேண்டாம், நீ முதலில் வீட்டுக்கு போ, பிரசன்னா உனக்காக வெயிட் பண்ணுறான், அவன் எல்லாம் சொல்வான். பிளானில் திடீர்னு குவிக் சேஞ்ச் ஆனதுனால எனிவே ஐ வில் see you tomorrow என்று கூறினார்.
ஹேமா அதிர்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம் கலந்த உணர்ச்சிகளுடன் ஏதோ பதில் சொல்வதற்குள் நரேஷ் வேகமாய் திரும்பி போய்விட்டார். நான் சொல்ல வந்ததை எம்டி சொல்லிட்டாரு. நீங்க கிளம்புங்க மேடம் என்றாள் ஆஷா. பிரசாந்தும் சுபாஷும் ஹேமாவின் வீட்டை அடைந்தபோதே கீழேயே காத்து கொண்டிருந்தான் பிரசன்னா. சபரீஷுடன் பிரசாந்தும் சுபாஷும் மகிழ்ச்சி பொங்க பிரசன்னாவை கட்டியணைத்து கை குலுக்களுடன் அவசரமாக நடந்ததை கூற ஐயாசாமியும் அந்த சந்தோஷத்தில் பங்கேற்றார். ஹேமாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றறியாமல் சபரீஷை கட்டிப்பிடித்து கொண்டு பிரசன்னாவை கண்ணீர் மல்க பார்த்தாள். மேடம், உங்கள் பிரார்த்தனை வீண் போகல. நாங்கள் கிளம்புறோம். முதல்ல சாரும் நீங்களும் ஒரு நல்ல காப்பியை சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. பை சபரீஷ் என்று சொல்லிவிட்டு மூவரும் கிளம்பினார்கள். பின்னர் சபரீஷ் ஹேமாவுடன் பிரசன்னா வீட்டுக்குள் நுழையும் போது சங்கீதா வேகமாக வந்து சிரித்து கொண்டே பிரசன்னாவிடம், அண்ணா, உங்க ஹேமா பெரிய சத்யவான் சாவித்திரி போராட்டமே நடத்திட்டாங்க போல இருக்கு. கண்ணு பட்டுட போகுது. யாரையாவது பெரியவங்களை சுத்தி போட சொல்லுங்க என்றாள். வீட்டினுள் நுழைந்தவுடன் ஹாலில் பிரசன்னாவை நிற்க வைத்து ஹேமா அவனை நமஸ்காரம் செய்தாள். அவனை கட்டி கொண்டாள். அந்த தழுவலுடன் சபரீஷையும் சேர்த்து கொண்டு 2 நிமிடங்கள் விம்மினாள். ஏ ஹேமா, சீச்சி அழாதே. அதான் எனக்கு ஒன்றும் ஆகாமல் உங்ககிட்ட நல்லபடியாக வந்துட்டேனே. அவளையே விடு. அப்புறம் சபரீஷும் அழ ஆரம்பிச்சிடுவான். போய் முகம் எல்லாம் கழுவிட்டு சீக்கிரமாக ரெடியாகி வா, சாப்பிடலாம். எனக்கு நல்ல பசி என்று அவள் துடைத்தபடி சொன்னான் பிரசன்னா. இதோ ஒரு 5 நிமிடத்தில் வந்துடுறேன் என்று ஹேமா உள்ளே அதிவேகமாக துள்ளலுடன் சென்றதை சபரீஷ் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் தட்டில் இருந்த கொழுக்கட்டைகளை வெண்ணெய் தடவி ஆர்வத்துடன் பிரசன்னா சாப்பிடுவதை பார்த்து கொண்டே ஹேமா சபரீஷுக்கும் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டாள். காலையில் இருந்ததை விட அதிக ருசியாக இருந்தது கொழுக்கட்டை என்பதை ஹேமா உணர்ந்தாள். மஞ்சள் சரடு மிகவும் பலீரென தெரிந்தது அவளுக்கு. சபரீஷ் இனிப்பு அடைகளை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஹேமா டியர், நான் 5:30 மணிக்கே கிளம்பிட்டேன் இல்லையா? ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நரேஷ் அவர் வீட்டுக்கு நேராக வர சொல்லிட்டாரு. போய் பார்த்தா பெங்களூருக்கு வந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தொடர்பாக போகிறதா இருந்தோமோ. அதன் ஓனர் மேத்தாவும் பார்ட்னர்ஸ் எல்லாரும் அங்கே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நேற்று மிட்நைட்டில் அவங்க வந்துட்டாங்கன்னும். மேத்தாவோட கெஸ்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே போகிறோம் நாம் டிஸ்கஷனுக்கு. அப்புறம் எஸ்டிமேஷன் எல்லாம் போட்டு அக்ரிமெண்ட் காப்பி ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கே அப்படின்னாரு. மிட்நைட்டில் உனக்கு தொல்லை கொடுக்க விரும்பலை. அதான் உன்னை காலையில் இங்கே வர சொன்னேன். ஏஜெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டிக்கெட் கேன்சல் செய்கிறதுக்குன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் உடனே கிளம்பிட்டோம். அங்கே போய் உனக்கு சொல்ல நினைச்சேன். ஆனால் புது ப்ராஜெக்ட் விஷயமா? அதுவும் ரொம்ப பெருசா. அதை பற்றின விவரங்கள், இடைஞ்சல்கள் இதையெல்லாம் பேச பேச மறந்தே போச்சு. ஈவினிங் 4:30 மணிக்குத்தான் ஃப்ரீ ஆனோம். உனக்கு ஃபோன் செஞ்சேன், லைன் போகலை. ஆஷாவை கான்டாக்ட் பண்ணினேன். அவள் எல்லாத்தையும் சொன்னான். உடனே எம்டியிடம் சொன்னேன். அவரும் என்னோட கிளம்பி வந்துட்டாரு. ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நரேஷ், என்னை நீ போய் பையனை பார்த்துக்கோ. ஹேமா வந்த உடனே கொண்டு விட சொல்கிறேன். நேராக ஆற்றுக்கு வந்துட்டேன். எல்லாம் உன்னோட பூஜை பலன்தான். செல்லம் என்று சொல்லி அவள் கன்னத்தில் லேசாக தட்டினான். ஒரே மூச்சில் அவன் சாப்பிட்டு கொண்டு இதை சொல்லி முடித்தவுடன், நல்ல கூத்துதான் போங்க. நீங்காத நினைவு நாளாக ஆயிடுத்து இது எனக்கு என்று சிரித்தபடியே ஹேமா சொல்லிவிட்டு தட்டுக்களை எடுத்து போகும்போது, இருங்கோ, பால் கொண்டு வரேன். சமரீஷ் கண்ணா, உனக்கும் பால் எடுத்துட்டு வாரேன். இங்கே இரு என்று சொல்லி சமையலறை பக்கம் சென்றாள். மூவரும் பாலை டம்ளரில் ஊற்றி சர்க்கரை போட்டு கலக்கும்போது அவள் காலையில் இட்ட மல்லிகை, செவ்வரளி, துளசி மாலைகளுடன் இருக்கும் அம்பாள் படத்தை கண்டாள். அவளை பார்த்து அம்பாள் புன்னகைப்பது போல இருந்தது. அவளை அறியாமல் 2 கைகளும் கூப்பியது. தாலி சரடை கண்ணில் ஏற்றிக்கொண்டு உருகாத வெண்ணையும் மனதிலே இன்னொரு முறை சொல்லி கொண்டாள் ஹேமா. அவளுக்கு இன்றைய தினம் நினைவில் நின்ற நோன்பு நாளாக ஆனது.